இஸ்திரி பட்டி வருது. இங்கயா இங்க வர. வாங்க. என்ன விஷயம்? அப்பாவை பார்க்க வந்தேன். அவர் இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க. அது எப்படி நான் உங்ககிட்ட இத பத்தி பேச முடியும்? பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லாம் உங்க கல்யாண விஷயம் தாங்க. என்னங்க? ஐயோ, இப்போ அது என்ன பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதே. எங்க அப்பா ரகு விசாரிக்கலனா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கா? அப்படின்னா அதாங்க எங்க குடும்பத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? நீங்க என்னங்க இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? நீங்க எதை பத்திங்க சொல்றீங்க? அதாங்க நீங்களும் என் தம்பி ரகு காதலிக்கிற விஷயம். நானும் உங்க தம்பி ரகுவுமா? போச்சுடா. அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா பெரியவரே, உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல, என் ஃப்ரெண்டு கவிதாவை தான் காதலிச்சாரு. இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் எங்க அப்பா அவளை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்காரு. தம்பி, இவ உன்னை குழப்புவா, நீ குழம்பிராத. ஓஹோ, அப்படி ஒண்ணு நடக்குதா? இவ குழப்பத்துல தான் நான் தினம் அலையிறேன். ஆமா, அம்பலம் வீட்டையே 2 பண்ணிருப்பாரு. மானம் மரியாதை அது இதுன்னு புலம்பி தள்ளி இருப்பாரு. எப்படியோ நாங்க அவரை சமாளிச்சுட்டோம், அவரும் சம்மதிச்சிட்டாரு. சம்மதிச்சுதானே ஆகணும். புள்ள விரும்பிட்டானே. என்ன விரும்பலையா? விரும்பிட்டான். அவர்லாம் விரும்புறாரு, நீ விரும்ப மாட்டேங்கிறியே. விஷயத்த அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட சொன்னேன். மாப்பிள சாதாரண இடம் இல்ல, எங்க ஊர் அம்பலகாரரோட மகன். உங்க பொண்ணு உங்களுக்கு மகளா இருக்கிறத விட அம்பலகாரர் விட்டு மருமகளா இருக்கிறது தான் அவளுக்கு பெருமைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அடுத்த வாரம் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அவங்க வர்றாங்க. இந்த ஆங்காங் அண்ணாமலையும் வருகிறான். நோ, வருகிறார். ரொம்ப நன்றிங்க.